கூட்டத்தை நோக்கி கொடி பறக்குதா, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்னு தாவேக்கா கொடி ஆட்டுறதை பார்த்து சொன்னாரு. இந்த சூழல இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா அந்த தாவேக்கா கொடியை பிடித்தவர் கழுத்துல அதிமுக துண்டோட இருக்காரு. இது என்ன செட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு காலையில இருந்து எல்லாரும் கால் பண்ணிட்டு இருக்காங்க. செட்டப் தான். அவருக்கு துண்டை செட்டப்பா போட்டு காட்டி கொடியை பிடிச்சதா காட்டினாங்கன்னா இவங்க பண்ணது செட்டப். அந்த துண்டு உண்மையிலே இருந்ததுன்னா அதிமுக பண்ணதுதான் செட்டப். என்னன்னா அப்போ முசிலம்பட்டி விஜய், திருப்பரங்குன்றம் விஜய்ங்கிறத டான ஆரோக்கியசாமி நீங்களும் பேசி ரூம்ல தான் கூடி கும்மி அடிச்சுட்டு இருக்கணும். நீங்க ரெண்டரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விளையாடிக்கிடணும். டான ஆரோக்கியசாமி, ஜோசப் விஜய். உங்களுக்கு ஆளெல்லாம் எடப்பாடியை நிச்சயமா சொல்லதுக்குலாப்பா தயாராகிறான் சொன்ன நம்ம தெளிவா தாங்க சொல்றோம். உண்மையிலே சொல்றேன், அவங்க ஆள்லாம் தயாராகிறாங்க. ஆனா விஜய் தயாராகிறாரு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. எடப்பாடி சீமான் விஜயும் ஒருக்கா தயாரானார். சீமான்ட்ட கேட்டாரு, ஒரு தொகுதிக்கு இந்த தொகுதியில் எங்களுக்கு இவ்வளோ ஆள் இருக்கான் இன்னும் ஒருத்தர் ஆர்கனைஸ் பண்ணி அதை பண்ணிருக்கோம். காரணம் உங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணதுக்கு ஆள் இல்லை, லோக்கல் லீடர்ஸ் இல்லை, அமைப்பு பலம் இல்லை, ஒரு கும்பல் மாதிரி பார்க்க வரக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குது. இதை வச்சுட்டு எப்படி 614 போட முடியும்? இதுதான் நான் ஆரம்பம் முதல் இன்னைக்கு வர சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இந்த வீக்னஸ் ஐயா எடப்பாடி பழனிசாமி புரிஞ்சுக்கிட்டாரு. இந்த வீக்னஸ் எடப்பாடி பழனிசாமி புரிஞ்சுக்கிட்டாரு, விஜய் புரிஞ்சுக்கிட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? விஜயும் புரிஞ்சுக்கிட்டு பயப்படுற மாதிரி தான் நான் கருதுறேன். அதை சாத்தியப்படுத்த முடியும் நினைக்கிறேன். திமுக வீழ்த்திட முடியும் நினைக்கிறேன். விஜய் தனிச்சு நின்று அரசியல் சக்தி ஆகலாம். கூட்டணியோட போனா கரைஞ்சு போயிடுவாரு. நீங்க சிவா வர்றது யதார்த்தத்துக்கு வாரீங்க. கூட்டணியோட போனா அவரு கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு சிவாஜி, ராஜேந்தர், பாக்கியராஜ், சரத்குமார் இந்த வரிசையில சேர்ந்துருவார். தனிச்சு நின்று பலத்தை காட்டினா விஜயகாந்த் வரிசைக்குள்ள வருவார். அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சிவா. நேற்று குமாரபாளையத்தில் பரப்புரை செய்த எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டத்தை நோக்கி கொடி பறக்குதா, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்னு தாவேக்கா கொடி ஆட்டுறதை பார்த்து சொன்னாரு. கூட்டணிக்கு அச்சாரம் போட்டாச்சு அப்படிங்கிறது தான் அவருடைய பதிலாக இருந்தது. இந்த சூழல இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா அந்த தாவேக்கா கொடியை பிடித்தவர் கழுத்துல அதிமுக துண்டோட இருக்காரு. இது என்ன செட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு காலையில இருந்து எல்லாரும் ட்ரால் பண்ணிட்டு இருக்காங்க. செட்டப் தான். அவருக்கு துண்டை செட்டப்பா போட்டு காட்டி கொடியை பிடிச்சதா காட்டினாங்கன்னா இவங்க பண்ணது செட்டப்பு. அந்த துண்டு உண்மையிலே இருந்ததுன்னா அதிமுக பண்ணதுதான் செட்டப்பு. என்னன்னா இந்த நிகழ்வு ஒரு நாள் 2 நாள் இல்லை, 6 நாள் நடக்குது. பெண்ணாயிரத்தில் நடக்குது, பாப்பிரெட்டிப்பட்டியில் நடக்குது, அரூர்ல நடக்குது, தருமபுரியில் நடக்குது, இப்போ குமாரபாளையத்தில் நடக்குது. இது எல்லாமே அதிமுக செல்வாக்கான இடங்கள். அதுதான் நான் பார்க்குறேன். இங்கே நாம் தமிழர் உட்பட வழக்கமான கட்சிகளை தாண்டி பாமக ஒரு கட்சியும் இந்த குமாரபாளையம் தவிர மற்ற 4 இடத்துலையும் செல்வாக்கா இருக்குது. அப்போ இயல்பாட்டே விஜய் ரசிகர்கள் என்ன பண்ண முடியுங்கிற எண்ணம் இருக்கும். நான் அதில் ஆரம்பத்தில் என்ன கணக்கு போட்டோம்னா, வன்னியர் ரசிகர்கள் போடுவாங்க. வன்னியர் கட்சி 10.5 ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் 10.5 கொடுத்து எடப்பாடியில் ஜெயிக்கிறதுக்காக எடப்பாடியும் சட்ட அமைச்சர் பண்ணின அந்த கூத்து, வண்ணார், நாவிதர், குயவர், போயர், ஒட்டர், வேட்டுவ கவுண்டர், ஊராளி கவுண்டர், தொட்டிய நாயக்கர், முக்குவர், பரதவராஜ குலமினவர், ஆண்டி பண்டாரம், சங்கம், யோகீஸ்வரர், இந்த மாதிரி எண்ணற்ற ஜாதிகளுக்கு மிகப்பெரிய அநீதி அழைச்சது. அந்த அநீதியை ஒவ்வொரு ஜாதிகள்கிட்டையும் நான் விளக்கிக்கிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். பட் வன்னியர்கள் மத்தியில் அவங்களுக்கு அதில் ஒரு தந்தாரியா நமக்கு 10.5 நம்மளால தான் 10.5 வாங்க முடியும் கெத்துன்னு அவங்களுக்கு எடப்பாடி மேலே ஒரு பாசம் இருக்குது. ஸோ அந்த இடத்துக்குள்ள நம்மளே பார்த்த வகையில் அவங்களுக்கு நல்ல செல்வாக்கு இருக்குங்கிறத நம்ம பார்த்தோம். 10.5 ரத்தானதுக்குமே எடப்பாடி அவசர கதியில் எடுத்த முடிவுன்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் இருக்கு இல்லையா? அந்த விமர்சனம் போனாலும் கொடுத்தது தப்புன்னு முக்குலத்தோறும் வண்ணார், நாவிதர், குயவர் போன்ற சமூகங்கள் நினைக்கிறாங்க. நமக்கு தந்தாரியா, நமக்கு கத்தியாங்கிறது வன்னியர்கள்ட்ட இருக்கு. அது பாமக தரப்பு தான் சொல்லணும். அவசரகதியில் கொடுத்து கெடுத்துட்டாங்கன்னு அன்புமணி அதை ஒரு இதில் சொன்னார். அந்த பகுதியில் 2024 ஓட்டு எடுத்துட்டாங்க. 24% இதை எடுத்தது சூப்பர் ஓட்டு. அது பாமக இருந்தும். ஸோ அந்த பகுதியில் உள்ள விஜய் ரசிகர்கள் நம்ம தனிச்சு போட்டுட்டு இங்கே ஜெயிக்கிறதுங்கிறது வாய்ப்பு இல்லை. அதனால எடப்பாடி கூட சேர்ந்து போகலாங்கிற ஒரு கருத்துன்னு சொன்னாப்புல. நேற்று அங்கே உள்ள முக்குலத்தோர் ஒருங்கிணைப்பு இதில் உள்ள எங்கள் டீம், பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ் டீமில் 2 பேர் அகமுடையார் சமூகத்தை சேர்ந்தவங்க. நாங்கள் ஓபிஎஸ் டிடிவி கூட தான் இருக்கோம், எடப்பாடிக்கு எதிராக இருக்கிறோம். சார் இங்கெல்லாம் ஒரு கல்யாண மண்டப அதிபர் சந்திரசேகரனா ஒருத்தரை பார்த்து விஜய மன்றத்தில் உள்ள வெள்ளாள கவுண்டர்களை ஆர்கனைஸ் பண்ணி அவங்கள கொடி பிடிக்க சொல்லி
ஒரு கல்யாண மண்டபம் வச்சிருக்கிறாரு, சந்திரசேகரன் ஒருத்தர் விளாளக்கொன்ற சமுதாயத்தை சேர்ந்தவர், அவர் செய்கிறார் சாருங்கிற தகவலையும் அங்கே உள்ள மாற்று சமூக சகோதரர்கள் வந்து நம்மக்கிட்ட, அகமுடையார் சமூக சகோதரர்கள் வந்து தகவலை சொல்கிறாங்க. நீங்கள் தான் சார் நியாயத்தை பேசுகிறீங்க, உண்மையை பேசுகிறீங்க, கிரவுண்டை பேசுகிறீங்கன்னு சொன்னாப்புல. ஸோ இது நடந்ததுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு தான் நேற்று வர நினச்சேன். இன்னைக்கு குமாரபாளையத்தில் பார்த்தா அதிமுககாரங்க செட்டப் பண்ணி பண்ணுறதை பார்த்தா நான் தெளிவாக சொன்னது தான். விஜய் தனி கட்சி ஆரம்பித்தா தன்னை பாதிக்கும், தனியாக கேண்டிடேட் போட்டால் தன்னை பாதிக்கும்னு எடப்பாடி பழனிசாமி அச்சப்படுறாரு. சீமான் ஆரம்பத்தில் அச்சப்படுறதா சொன்னாங்க. ஆனால் சீமான் வந்து நடுவில் போய் அடிபட்டு சாவாடான்னு கருவாட்டு சாம்பார்னு ஓங்கி அடிச்சிட்டார், போடாங்கிற பாணிக்கு அடிச்சிட்டாரு. அப்புறம் அதுவும் சனியும் இது சனியும் 2 சனியனையும் சட்டையை போட்டுட்டு இந்த சனியும் சனிக்கிழமை தூரம் வருதுன்னு ஓங்கி அடித்து முடிச்சுட்டு போயிட்டார். அவர் வந்து விஜய் கம்பேரிசன் தனக்கு லாபத்தை கொடுக்கும், கமலஹாசன் கம்பேரிசன் மாதிரின்னு நம்ம பறையர் தேவேந்திரருக்காக நிற்கிறோம், கோன்கோட்டை கோனார்கோட்டைன்னு நிற்கிறோன்னு பல விஷயங்கள்லாம் வெளியே வரும். அது நல்லது தானே, அவர் போயிட்டார். ஆனால் விஜயால் பாதிக்கப்படுவோன்னு ஐயா எடப்பாடி பழனிசாமி எக்கச்சக்க அச்சத்தில் இருக்கிறாரு. அதோட விளைவு தான் இன்னைக்கு குமாரபாளையத்தில் ஒரு ஆள் கருப்பொள்ள சிவப்பு டவலை போட்டுக்கிட்டு விஜய் கட்சி கொடியை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது நமக்கு தெரியுது. அதை பார்த்து எடப்பாடி வேற பேசுகிறாரு. அப்போ இது வந்து விஜய் தனிச்சு நின்னா ரெட்டேல வாக்களை பிரிப்பார். சீமானே 7% ரெட்டேல வாக்கை தான் பிரிச்சிருக்கிறாரு. உண்மைங்க, சிவாவுக்கு தெரியும் நினைக்கிறேன், நிறைய பேருக்கு புரியல. திமுக வேண்டாம், அண்ணா திமுக வேண்டாங்கிற வாக்கை சீமான் பிரிச்சதாட்டி இல்லை, எடப்பாடியோட நான் பெனிஃபிஷரி காஸ்ட்டை தான் பிரித்து வச்சிருக்கு. அந்த மன்னார் நாவிதர் குயவருக்கெல்லாம் எடப்பாடிக்குள்ள அநீதி தான் சீமானை வளர்த்து விட்டுட்டு. இதில் கமலஹாசன் வரும்போதும் ரெட்டேல வாக்கை தான் பிரித்தார். அதை தாண்டி வேற புதுசாக அண்ணாமலை அவரும் ரெட்டேல வாக்கு தான். கமலஹாசன், தினகரன், ஓபிஎஸ் ஆளாளுக்கு ரெட்டேல வாக்கை பிரித்து போய் தான் 20% போய் எடப்பாடி கையில் இருக்கக்கூடிய 2 ஜாதி ரெட்டேல வாக்கு வந்து 20க்கு போயிட்டு சமூக நீதியை சூறையாடுங்கிற இதை மற்றும் பேசுகிறாங்க. நான் இதை பேசுகிறனால மற்ற ஜாதியில் உள்ள அதிமுக தொண்டர்கள் உங்களுக்கும் எடப்பாடி ஏதாவது வாய்ப்பு கொடுப்பாரு, ராஜ்சபா ஏதாவது தருவாருன்னு நம்புங்கப்பா, கோகுலேந்திரா சகோதரிக்கெல்லாம் ஏதாவது ராஜ்சபா கொடுத்தா பரவாயில்ல, யாதவ் ஒரு கம்யூனிட்டிக்கெல்லாம் நீங்கள் யாருனாலும் பண்ணால் நல்லது தான். ஸோ இந்த ஆபத்து விஜயாலும் வந்துரும்னு எடப்பாடி பதறார். ஸ்டாலின் மோடி பிரியங்கா காந்தியை ட்ரீட் பண்ண மாதிரி ட்ரீட் பண்ணுறாரு. பிரியங்கா காந்தி மோடியை நீச்சினார், கோவப்பட்டிருப்பான் இன்னொருத்தெல்லாம். நமக்கெல்லாம் வெறி ஏறும். மோடி அது ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிளா தாய்க்கு மகா செய்கிறது நம்ம இந்திய குடும்ப கட்டமைப்பில் இயல்பான ஒன்றாகும். பிரியங்கா எனக்கும் மகா மாதிரி தான்ட்டார். உடனே இந்த அம்மையாருனா ராஜீவ் காந்தியின் மகளாக்கும், நான் ராஜீவ் காந்தியின் மகளாக்குன்னு கர்ச்சிச்சாங்க. எப்படி நம்ம தம்பி ஜோசப் விஜய் கர்ச்சிக்க மாதிரி தான். மிஸ்டர் சீஃப் மினிஸ்டர், மிஸ்டர் அங்கிள் ஸ்டாலின் பிரியங்கா காந்தியை மோடி ட்ரீட் பண்ண மாதிரி ட்ரீட் பண்ணி தள்ளிட்டு போயிட்டாரு ஜோசப் விஜய். ஸ்டாலின் உங்களை நீங்க தான் கர்ச்சிக்கணும், பிரியங்கா காந்தி தான் அலறணும், நான் ராஜீவ் காந்தியின் மகள்னு. அம்மா நீ சோனியாவுக்கு மகா அம்மா, எனக்கும் மகா மாதிரி தான் அம்மா. ஒன்னெல்லாம் பெரிய ஆளா நினைச்செல்லாம் நான் பண்ணாண்டானா ஏதாவது ஒன்றை பேசி அப்பனுக்கு பாட்டிக்கு திமுரு உனக்கு இருக்குன்னு சொல்லி உடனே இந்திரா காந்தியுடன் ஒப்பிட்டு பேசி விட்டார். பிரியங்கா காந்தியோட நீ பேசுறதுக்கா, நீயும் மகா மாதிரி தாமான்னு தட்டி விட்டுட்டு போயிட்டார். அதே மாதிரி எப்படி பிரியங்கா காந்தியை 2014 வரும்போது நீச்சன்லாம் சொன்னது பெரிய அநீதி, அது வேற விஷயம். பட் எதையும் தாங்க இதயத்தோட மோடி அதை பார்த்தாரு. அதே மாதிரி ஸ்டாலின் வந்து விஜய் வந்து தட்டி விட்டுட்டு போயிட்டாரு, ஒரு பொருட்டாட்டே எடுக்கல. அப்பா நீ தனிச்சு போட்டிட்டு 214 போட்டா எனக்கு லாபம், என் எதிர்ப்பு ஓட்டை தான் பிரிப்பேன், எடப்பாடி ஓட்டை தான் பிரிப்பேன். பட் நான் உன்னை ஹராஸ் பண்ணல, துன்புறுத்தல்ல, விரட்டல்ல, எதுவும் உனக்கு பழி வாங்கல, என்ன வேணாலும் பேசிட்டு போ. நீ சின்ன குழந்தைகள் ஏதாவது பண்ணுனா அதை குழந்தைய ஏதாவது பண்ண முடியுமா யாராவது? நீ குழந்தை மாதிரி தான்ப்பா, நீ எனக்கு ஒன்றும் எதிரி இல்லை. அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு. உன் அபிமானிகள்லாம் உனக்கு ஓட்டர்ஸ் கிடையாது, அபிமானிகள்லாம் ஓட்டர்ஸ் கிடையாது. உன் அபிமானிகள் பலரும் எனக்கு ஓட்டரா இருக்கான், அவன் எனக்கு தான் ஓட்டு போடுவான், உதயசூரியனுக்கு தான் ஓட்டு போடுவான். என் மகனுக்கும் உனக்கும் ஏதாவது சண்டை சச்சரவு இருக்கலாம், அதுக்காக போய் ஒன்றை நான் எதிரியா நினைக்கணுமா? எப்பா நான் எவ்வளோ பெரிய ஸ்டேச்சரில் மெச்சூர் ஆகிட்டேன், நீ சும்மா இருன்னு ஸ்டாலின் வந்து பக்காவா டீல் பண்ணிட்டு போயிட்டாப்புல. சீமான் இன்னொரு சைடில் டீல் பண்ணிட்டு போயிட்டாப்புல, சனியாது இதுன்னு. எடப்பாடி அச்சப்படுறாரு, விஜய் 214 போட்டுட்டா தனக்கு செல்வாக்கு பாதிக்கும்னு பயப்படுறாரு. ஸோ அவர்னால இந்த செட்டப் வேலைகளை அதிமுக காரங்க செய்யறாங்க, தப்பு, தேவையில்லை. உண்மையிலேயே அது ஒரு செட்டப்பா இருந்ததுன்னா அதுல பெர்ஃபெக்டா பண்ணிடலாம் இல்லையா? ஒரு பக்கம் வந்து தாவேகா குடியோட இருக்காரு, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கழுத்துல துண்டோட இருக்காரு, அதிமுக துண்டோட. இது எப்படி எடுத்துக்கிறது சார்? இதை விட எடப்பாடிக்கு ராஜேந்திரத்துக்கும் நுணுக்கமான அறிவுக்கும் வேற எதுவும் இல்லை. செட்டப்னு நம்ம சும்மா கிண்டல் பண்ணி ஜாலியா பேசினாலும் கூட 6 நாள் ஆகியும் விஜய் தரப்பிட்டு இருந்து பதில் இல்லையே. நீங்க விளக்கம் கொடுக்கணும் இல்ல,
அப்போ உங்ககிட்ட இருக்கவங்க எல்லாருமே எடப்பாடியை தலைவராக ஏற்றுக்கிட்டு திருப்பரங்குன்றம் எடப்பாடி, திருமங்கலம் எடப்பாடி, டெபாசிட் கிடைக்காது, அது வேற. உசிலம்பட்டி எடப்பாடி, உசிலம்பெல்லாம் பிரமலை கலட்ட டெபாசிட்டே கிடைக்காது. அந்த மாதிரி போறதுக்குலாம் உங்க ஆள் தயாரா இருக்கான். விஜய்க்கு ஆளு முன்னாள் முதல்வரும் என்னால் எதிர்க்கட்சியின் தலைவருமான எடப்பாடி முதல்வர்னு போறதுக்குள்ள உங்க அருள்ராஜில இருந்து உங்க தம்பி நிர்மல்குமார், அந்த தம்பிக்கு அவங்க கொஞ்சம் பேக்கிங் கொண்டு உசிலம்பட்டியில அவங்க முதற்கொண்டு எல்லாரும் எடப்பாடி சிஎம்னு சொல்லதுக்குலாம் தயாரா இருக்காங்க. அப்போ உசிலம்பட்டி விஜய், திருப்பரங்குன்றம் விஜய்ங்கிறத ஜான் ஆரோக்கியசாமி நீங்களும் பேசி ரூமில் தான் கூடி கும்மி அடிச்சுட்டு இருக்கணும். நீங்க ரெண்டரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விளையாடிக்கிடணும். ஜான் ஆரோக்கியசாமி, ஜோசப் விஜயும். உங்களுக்கு ஆளெல்லாம் எடப்பாடியை சிஎம்மா சொல்லதுக்குலாப்பா தயாராகிறான் சொன்ன நம்ம தெளிவாக தாங்க சொல்லுவோம். உண்மையிலே சொல்றேன், அவங்க ஆள்லாம் தயாராகிறாங்க. ஆனா விஜய் தயாராகிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, எடப்பாடி சீமான் சொல்றது. விஜயும் ஒருக்கா தயாரானார். சீமான்கிட்ட கேட்டார், அண்ணா நம்ம ரெண்டு பேரும் போய் எடப்பாடி கிட்ட போய் திமுக தோக்கடிச்சிருமான்னு கேட்டார். சீமான் தான் சொன்னா, இப்ப நான் தனிச்சு தான் நிற்பேன், நான் ரொம்ப பேசிட்டேன், நம்ம எவனையும் சீமாலாம் சொல்லி எனக்கு வர முடியாது, நான் ஒன்லி டூ ஆர் டை, பிரபாகரன் மகன், தனிச்சு தான் வருதோ போகுதோ அப்படின்னு அவரு தெளிவா சொல்லிட்டார். நீ வேணா போய்க்கப்பான்ட்டார். அப்போதான் அவங்க பிரிஞ்சாங்க. அப்போ அந்த இடத்துக்குள்ள இதுவரை விஜய சிஎம் கேண்டிடேட் ரீட்டர்ன் பண்ணது ஜான் ஆரோக்கியசாமி தான். எக்ஸ்ட்ராடினரி பிரில்லியன்ஸ் தான், நம்மகிட்ட இருந்து எடுத்த ஸ்ட்ராட்டஜி தான். சரி, அவர்கிட்ட இருந்தும் நம்ம பழகும் விதத்தில் 4 இது அவர்கிட்ட இருந்து நம்ம கிரகிச்சு எடுத்திருப்போம். அதே மாதிரி நம்மகிட்ட பழகணும் போது ரஜினியை நம்ம எப்படி ப்ரொமோட் பண்ணமோ அதே மாதிரி அவர் எடுத்தது தான். சும்மா அது ஒரு வழிப்பாதை இல்லை, இருவழிப்பாதை தான். அதுலேருந்து அவர் எடுத்த ரஜினியை எப்படி நம்ம ப்ரொமோட் பண்ணி பொசிஷன் பண்ணமோ அதே மாதிரி பொசிஷன் பண்ணார். நீங்கள் எப்படி பொசிஷன் பண்ணாலும் அட்டையை தொட்டிலில் போட்டாலும் நமக்கு அதை மாதிரி உங்கள் ஆளுங்க அதுக்கு தகுதி இல்லாதவங்களாம் மாறிட்டாங்க. கரூர் சம்பவத்தில் தமிழ்நாட்டில் ஒரு ப்ரொட்டஸ்ட்டை காட்டியிருக்கணும். ஒரு அஞ்சலி ஊர்வலம் 214 தொகுதியிலையும் காட்டியிருக்கணும். 214 தொகுதியிலும் தான் நீங்கள் ப்ரோக்ராம் நடத்தியிருக்கீங்களே, அப்போ 214 தொகுதியிலும் அஞ்சலி போஸ்டராக ஒட்டியிருக்கணும், ஒரு கண்டன போஸ்டர் ஒட்டியிருக்கணும், அல்லது மௌன அஞ்சலி ஊர்வலம்னு ஒரு தொகுதிக்கு இந்த தொகுதியில் எங்களுக்கு இவ்வளோ ஆள் இருக்கான் இன்னும் ஒருத்தர் ஆர்கனைஸ் பண்ணி அதை பண்ணியிருக்கணும். காரணம், உங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணதுக்கு ஆள் இல்லை, லோக்கல் லீடர்ஸ் இல்லை, அமைப்பு பலம் இல்லை, ஒரு கும்பல் மாதிரி பார்க்க வரக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குது. இதை வச்சுட்டு எப்படி 214 போட முடியும்? இதுதான் நான் ஆரம்பம் முதல் இன்னைக்கு வர சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த வீக்னஸை ஐயா எடப்பாடி பழனிசாமி புரிஞ்சுக்கிட்டாரு. இந்த வீக்னஸ் எடப்பாடி பழனிசாமி புரிஞ்சுக்கிட்டாரு, விஜய் புரிஞ்சுக்கிட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? விஜயும் புரிஞ்சுக்கிட்டு பயப்படுற மாதிரி தான் நான் கருதுறேன். ஏன்னா அவர் கட்சி ஆரம்பிச்ச நோக்கமே உதயநிதி ஸ்டாலினுக்கு அதிகாரத்தை காலி பண்றது தான். திரையுலகத்தில் அவங்களுக்குள்ள மோதல்ல அவர் ரெட்ஜ் என்று அவரும் ஒரு ஹீரோ, பெரிய ஹீரோ இல்லைனாலும் அவர் ஒரு ஹீரோ. மாமன் எல்லாம் வெற்றி படம் தான், கிண்டல் பண்ணலாம் நக்கல் பண்ணலாம், அது வேற விஷயம். மாமன்னும் வெற்றி படம் தான், நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது. கதை அம்சம், வடிவேலுக்கு கேரக்டர், அந்த வில்லன் கேரக்டர் தான் படத்தை தூக்கிச்சு. அது ஒரு மலையாள நடிகர் பதக் பாசில். ஓகே, அப்போ அவரும் அதில் ஹீரோவாக தான் வந்தார், நல்லா தான் பண்ணியிருந்தார். இது ரெட் ஜெயண்ட் அவருக்கு பெரிய நிறுவனம், நிறைய படங்கள் பண்ணுறாங்க. ஸோ அவங்க நினச்சா ஒரு ஹீரோயினுக்கு 3-4 படத்தில் சான்ஸ் கொடுக்க முடியும். விஜய் பதுக்கல் மாதிரி வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணி தான் மார்க்கெட்டை காப்பாற்றணும். அப்போ விஜய் படத்துக்கு ஒரு ஹீரோயின் தான் போட முடியும். அப்போ ஹீரோயின்ஸ் ரெட் ஜெயின்ஸ் இது பண்ணக்கூடிய படங்களுக்கு அவங்க வாய்ப்பு கிடைக்கும்னு இயல்பாக இருக்கிறது திரையுள்ள இயல்பு தான், நியாயம்தான். மியூசிக்கல் டைரக்டர்ஸு, ஹீரோயின்ஸு, கதாசிரியர்கள், ஸ்டண்ட் மாஸ்டர் எல்லாமே திரையுள்ள தயாரிப்பாளர். ரெட் ஜெயின்ட்டும் ஒரு தயாரிப்பாளர். அப்போ அவங்களும் நிறைய படங்களை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, அவுட் ரைட் வாங்குறாங்க. அப்போ அவங்க நினச்சா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். அவங்க செல்வாக்கு பெருசு. எல்லாத்துக்கும் மேலே அவங்க திரையுலகத்துக்குள்ள தங்கள் அரசு அதிகாரமும் இருக்குது. ஸோ அவங்க பெரிய ஆளாக இருக்கிறது பிடிக்காம தான் நீங்கள் இந்த அரசியல் களத்துக்குள்ள வந்திருக்கீங்க. அப்போ உங்கள் நோக்கம் தனிச்சு நின்று பலத்தை நிரூபித்து நாளைக்கு பெரிய ஆளாக வர்றதில்லை. இப்போவே உங்கள் பாப்புலாரிட்டியை திமுகவுக்கு எதிராக பயன்படுத்தி திமுகவை தோக்கடிக்கிறது, இதுதான் விஜய்க்கு நோக்கம். அப்ப இப்படி போனா சரியா? அதை சாத்தியப்படுத்த முடியும் நினைக்கிறாரா? திமுக வீழ்த்திட முடியும் நினைக்கிறாரா விஜய்? தனிச்சு நின்று அரசியல் சக்தி ஆகலாம். கூட்டணியோட போனா கரைஞ்சு போயிடுவாரு. நீங்க சிவா வர்றது யதார்த்தத்துக்கு வாரீங்க. கூட்டணியோட போனா அவரு கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு சிவாஜி, ராஜேந்தர், பாக்கியராஜி, சரத்குமார் இந்த வரிசையில சேர்ந்துருவாரு. தனிச்சு நின்று பலத்தை காட்டினா விஜயகாந்த் வரிசைக்குள்ள வருவார், வைகோ வரிசைக்குள்ள வருவார், டாக்டரையா வரிசைக்குள்ள வருவார். முன்ன பின்ன கமல்ஹாசன் வரிசையில் வரலாம். முன்ன பின்ன கூடுதல் குறைவு காட்டுற பலத்தை பொறுத்து இருக்குது. இவங்க யாருமே டபுள் சீட்டுக்கு போகல. இவர் என்ன வர்றாருங்கிறது தனிச்சு நின்று காட்டும் போது தான் அது தெரிய வரும்.
நீங்க பலத்தை காணிக்காம எடப்பாடி கூட போனீங்கன்னா எடப்பாடிக்கு லாபம். ஏன்னா நீங்க பலத்தை காட்டினா எடப்பாடிக்கு நான் சொன்ன ஆளுக்கு எடப்பாடிக்கு ஓட்ட சீமானே 7% தூக்கிட்டு போயிட்டாருன்னு சொல்லும்போது விஜயும் எடப்பாடிக்கு ஓட்டுல மிச்சம் சொச்சத்தில் இருக்கிறதுல கொஞ்சம் தூக்கிட்டு போயிடுவாரு. அப்ப எடப்பாடிக்கு நஷ்டம். விஜய் தனிச்சு போட்டிட்டா எடப்பாடிக்கு நஷ்டம். அந்த நஷ்டம் வராம இருக்கிறதுக்காக விஜய் தன்னை ஆதரிக்கிறாருங்கிற ஒரு தோற்றத்தையும், அதை மீறி தனிச்சு போனா விஜய் ஒண்ணுமில்லாம சிதறடிச்சிருவான்னும், என் ஆட்களை விலைக்கு வாங்கிடுவான்னும், உன் நிர்வாகிகளை விலைக்கு வாங்குவோம், உன் கேண்டிடேட்டை விலைக்கு வாங்குவோம், எங்களை மீறி நீங்க தனிச்சு நிற்க முடியாதுன்னு விஜய்க்கு நாசூக்கா மெசேஜ் கொடுக்குறாரு. அன்போடு அரவணைக்க தான் பார்க்குறாரு. நான் இந்த செட்டப்னு சொன்னதுல எல்லா ஊருமே செட்டப்னு நான் சொல்ல வரல. இந்த கொடி இருந்ததுனால அது உண்மையிலே அந்த கொடியை கொண்டு வச்சு ஏதோ ஜிம்மிக்ஸ் பண்ணாம அது அதிமுக கொடி இல்லாம இருந்ததுன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல இருந்ததுன்னா நம்ம சொல்ல முடியாது. பட் மொத்தத்தில் இந்த நிகழ்வுகளுக்கு எடப்பாடியே பெரிய முக்கியத்துவம் கொடுக்கிறது. நீங்க சபார்டினேட் போல்ஸ் தான், நீங்க பின்னாடி வந்துதான் தீரணும், நீங்கெல்லாம் தனிச்சு நிற்க முடியாது. துயர சம்பவத்தை அவர் சாதகமா எடப்பாடி அவர்கள் பயன்படுத்த நினைக்கிறாரு. கண்டிப்பா. போன மாசம் இப்படி ஒண்ணு நடக்கலையே. இந்த மாசம் கரூர் சம்பவத்துக்கு பிறகுதானே நடக்குது. நாம சொல்றோம் தெளிவா, விஜயால 214 போட்டுவிட முடியாது. ஆதவர்ஜன் புஷி ஆனந்தை நம்பி தான் அமைப்பு நடத்தணும். புஷி ஆனந்துக்கு ஆட்களை தான் இருக்கிறாப்புல. இந்த கட்சிக்கு தாய் தந்தை எல்லாமே புஷி ஆனந்த் தான். புஷி ஆனந்த் இல்லாம விஜய் இல்லை. புஷி ஆனந்த் தான் அமைப்பாளர். கட்சி நிர்வாகிகளுக்கும் விஜய்க்கும் தொடர்பு இல்லை. அபிமானம் இருக்கு மக்களுக்கு, நிர்வாகிகளுக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லை. அப்போ இவங்களை நேரடி தொடர்பு விஜய்கிட்ட இல்லாதனால தான் யாரும் போராட்ட களம் ப்ரொட்டஸ்ட் எதுவுமே இறங்குனா இன்னைக்கு அக்குமுலேட்டிங் பவர், அமாசிங் வெல்த், இன்னைக்கு தான் மாடர்ன் பொலிட்டிக்ஸ். விஜய் கூட இருக்கனாலும் எவன் இருக்கனாலும் கூட தனக்கு பலன் இல்லாத ஒன்றை எவனும் செய்ய மாட்டான். பல்லக்கில் யாருக்கு தான் எவனும் விரும்புறானே தவிர பல்லக்கு தூக்குறதுக்கு எவனும் விரும்பல. அப்போ நம்ம இந்த இடத்துக்குள்ள விஜய்க்காக ஒரு ப்ரொடெக்ட் பண்ணணும்னா விஜய்க்கும் அந்த நபருக்கும் தனிப்பட்ட ஒரு நட்பு இருக்கணும். 2-3 தடவையாவது பார்த்துருக்கணும். விஜய் அவர்கிட்ட நீங்க தைரியமா பண்ணுங்க, களத்துல நின்னுங்க, எவ்வளவோ இருக்கு, எம்எல்ஏ இருக்கு, எம்பி இருக்குது, கவுன்சிலர் இருக்குது, வார்டு மெம்பர் இருக்குது, எத்தனையோ இருக்குது, நின்னுங்க, நான் பண்ணி தர்றேன், நம்ம ஜெயிக்கிறோம், நிற்கிறோம், பார்த்துக்கலாம், நான் இருக்கிறேன், என்ன பிரச்சனையும் இல்லாம பார்த்துக்கிறேன்னு உறுதி கொடுத்துருக்கணும். எதுவுமே கிடையாது, எந்த கான்டாக்டுமே கிடையாது. எவன் சார் நிற்பான்? மெட்டீரியல் பொலிட்டிக்ஸ்ல, லாப நஷ்ட பொலிட்டிக்ஸ்ல, அக்குமுலேட்டிவ் பவர், அமாசிங் வெல்த் தான் மாடர்ன் பொலிட்டிக்ஸ்னு ஆகும்போது சினிமா ரசிகை மாதிரி எவன் சார் நிற்பான்? சினிமா ரசிகன் அந்த எதுவுமே எதிர்பார்க்காதவன் ரசிகை, அவனை தொண்டை சேர்த்துடுங்க, அவன் கொஞ்சம் பேர் நிற்பான். அந்த அமைப்பு பணியில காசு செலவழிச்சு இன்வெஸ்ட் பண்ணவன் ஹார்வெஸ்ட் இல்லாம எப்படி நிற்பான்? அதுதான் அரசியல். அப்போ அந்த அரசியல் புரியாம ஜான் ஆரோக்கியசாமிக்க பிம்பப்படுத்தல நம்பின விஜய் நம்ம முதல்ல கணிச்சதுதான் கரெக்டு, ஆர்டி சொல்லதான் கரெக்டுன்னு இப்போ உணர்வார். நான் கரூருக்கெல்லாம் அவரை குறை சொல்றதோ இதை பண்றதோ விரும்பல. எடப்பாடி இந்த அரசியலை தான் பண்ணுவாருங்கிறது எனக்கு தெரியும். ரொம்ப நன்றி சார். உங்க நேரத்தை ஒதுக்கி விஜய் அரசியல் தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் என்னோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி.